எப்போதும் போல நான் தோட்டத்தில வேலைய பார்த்துட்டு வரும்போது, இந்த மாமரம் பின்னாடி இருக்கிற மாமரம் வந்து கண்ல பட்டுச்சு. ஆ இந்த மாம்பழத்த வச்சு ஒரு சம் கேட்டிருந்தாங்க. அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம். இது உங்கள் விஸ்டம் பீஸ். ஒண்ணும் இல்லங்க. இன்னைக்கு எப்போதும் போல நம்ம தோட்டத்தில ஒவ்வொரு வேலையா பார்த்துட்டு, இன்னைக்கு வந்துட்டு இருந்தேன். எப்போதும் போலயே. வரும்போது எனக்கு பின்னாடி இருக்க அந்த மாமரம் கண்ல பெருசா பட்டுச்சு. இத பட்டதும் ஒரு ஞாபகம் ஒண்ணு வந்துச்சு. அ இப்போ போன குரூப் 4 எக்ஸாம்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த இந்த மாம்பழத்த வச்சு. அத பத்தி தான் இன்னைக்கு சொல்லப் போறோம். அ அந்த கொஸ்டின் என்னன்னா, ஒரு புத்திசாலி மனிதர் வந்து ஒரு மூட்டைக்கு வந்து 30 பழம் வீதம் 3 மூட்டை கொண்டுட்டு போறாங்க. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போறாங்க. இப்ப சென்னைக்கே கொண்டுட்டு போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வழியில வந்து 30 டோல்கேட் இருக்கு. அ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு டோல்கேட்டுக்கு வந்து நுப் ப ஒரு மூட்டைக்கு ஒவ்வொரு பழம் அப்படின்னு சொல்லி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மீதம் வந்து எத்தனை பழம் 30 டோல்கேட் தாண்டுனதும் எத்தனை பழம் வந்து அங்கே கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து அதுக்கு ஆன்சர் என்ன ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன குடுத்துருந்தாங்கன்னா 0, 10, 20, 25 இந்த மாரி 4 ஆப்ஷன் குடுத்தாங்க. 5வது ஆப்ஷன் வந்து தெரியவில்லை. அது மாரி குடுத்துருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்? புத்திசாலி மனிதர் வந்து என்ன பண்ணாரு, முதல்ல போம்போது முதல் டோல்கேட்ல வந்து 3 மூட்டை தானே இருக்கு இப்போ. ஒரு மூட்டைக்கும் ஒவ்வொரு பழம் குடுத்துட்டு போறாரு. பாக்கி வந்து 87 பழம் இருக்கு. அதே மாரி ஒவ்வொரு டோல்கேட்டா தாண்டி போறாரு. 10 டோல்கேட் தாண்டுனதும் என்ன பண்ணாரு, எத்தனை பழம் இருக்கும் அப்படின்னு பார்த்தாரு. மொத்தம் வந்து 60 பழம். 3 மூட்டையில 60 பழமா இருந்துச்சு. அத வந்து ஏன் 3 மூட்டையில வச்சுக்கிட்டு 2 மூட்டையில ஒரு மூட்டைக்கு 30 பழம் அப்படின்னு சொல்லி 2 மூட்டையா வச்சுக்குவோம் அப்படின்னு 2 மூட்டையா மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் 11வது டோல்கேட்ல என்ன பண்ணாரு, ஆ ஒரு மூட்டைக்கு ஒரு பழம் தானே, 2 பழம் மூட்டைக்கு 2 பழம், 2 மாம்பழம் இது மாரி குடுத்துட்டு போறாரு. இதே மாரி 15 டோல்கேட் தாண்டுறாரு அடுத்து. முதல் 10 இப்போ வந்து 15 டோல்கேட் தாண்டாரு. அது தாண்டுனதும் என்ன ஆகும்னா, மிச்சம் வந்து 2 மூட்டைக்கு சேர்த்து 15, 15 வீதம் 30 மாம்பழம் இருக்கு. இத ஏன் 2 இதில வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மூட்டையில மாத்துறாரு. அப்போ ஒரு மூட்டையில 30 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரே மூட்டையில வந்து 30 பழம் வச்சுடுறாங்க. அப்போ முதல் 10 அடுத்து 15 மொத்தம் 25 டோல்கேட் தாண்டிட்டாரு. இப்போ மீதம் வந்து 30ல 25 போச்சுன்னா 5 டோல்கேட். இப்போ ஒரு மூட்டை தான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு டோல்கேட்டுக்கும் ஒவ்வொரு பழம் குடுத்தா போதும். 5 டோல்கேட்டுக்கு 5 பழம் குடுக்கணும். அப்ப குடுத்ததுக்கப்புறம் அவர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும்போது, மிச்சம் வந்து எத்தனை பழம் இருக்கும்? 30 இருந்துச்சா? 25 டோல்கேட் தாண்டதும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மூட்டை தானே. ஒவ்வொன்னும் குடுத்ததுக்கப்புறம் 30ல 5 போச்சுன்னா, ஆ 25. மொத்தம் 25 மாம்பழங்கள் வந்து அவர் கொண்டுட்டு போனாரு. இதுதான் அந்த கொஸ்டினோட ஆன்சர். மிக்க நன்றி.